அந்த ஜிவாலு உங்களை அசம்பிளியில் பொய் சொல்ல வைக்கிறாரு. உங்கள் சீஃப் மினிஸ்டருக்கு பொய்யா அறிக்கை எழுதி கொடுக்குறீங்க. வாந்தி எடுத்து செத்தான்னு, இவரும் வாந்தி எடுத்து செத்தான்னு படிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தவுடனே உடம்புல இத்தனை காயம் இருக்குன்னு அதையும் மறுநாள் படிக்கிறாரு. அன்னைக்கு சொன்னேன் நான் பொம்மை முதல்வர்னு, இன்னைக்கு வரைக்கும் பொம்மை தானே இருந்தாலும் ஒரு உயிர் போச்சியா. அவன் திருடல, அவனுக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அஜித் குமார் அந்த நகை எடுக்கல, அவன் காரில் இது கோயிலில் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறான். இப்படி அடித்து அந்த வீட்டில் ஒரு உயிர் போயிருக்குது. என்ன பதில் சொல்ல போகிறீங்க இதுக்கு? பொதுவாக சார் ஆண் பிள்ளைகளே எங்கேயாவது ஒரு சிக்கல்னா டக்குன்னு வந்து உதவி பண்ணுவாங்க. அப்படி போயிட்டு இந்த பார்க்கிங் பண்ணுறதுக்கு உதவிக்காக போன பையன் சார். அது பையனுக்கு சின்ன வயசுல அப்பா இல்லை சார், இவன் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டான் போல. இதுக்கு என்னையா பதில் சொல்ல போகிறீங்க? என்னையா ஆட்சி இது? அப்புறம் அவனுக்கு அது மாதிரி ஏதாவது திருட்டு வரலாறு இருந்த மாதிரியும் தெரியல இது வரைக்கும். திருட்டு வரலாறு இருந்துச்சுன்னா எப்படிமா கோயிலில் டெம்பரரி வாட்ச்மேன் எப்படிமா போடுவாங்க அவனை? இன்னொன்று அவனோட வேலை, அவன் ஒன்றும் வேலை பார்க்கிங் கிடையாது. அந்த கோயிலுக்கு டெம்பரரி செக்யூரிட்டி. அவன் ஊரில் இருக்கவங்களாம் பார்த்து தானே அவன் அந்த வேலைக்கு வச்சுருப்பாங்க. இவ்வளோ நாள் பார்க்குறாங்கல்ல, அவன் நேற்று வேலைக்கு வரல, இவ்வளோ நாள் பார்க்குறாங்கல்ல, இவன் மேலே இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கா? இது என்னையா கவர்மெண்ட் இது? இதைத்தானே நான் அப்போலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த உயிர் இன்றைக்கி தப்பிச்சிருக்கும்ல.